கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் கழுகுகளே எழும்புங்கள் என்ற இந்த யூடியூப் சேனலுக்கூடாக வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் கவலையிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்று இந்த எபிசோட் 6 கூடாக நாங்கள் தியானிக்க போகிறோம். எதிர்மறையாக சிந்தித்தல் தான் கவலை எனப்படும். உதாரணமாக மற்றவர்களை குறித்து, இடங்களை குறித்து, காரியங்களை குறித்து, நிலைமைகளை குறித்து எதிர்மறையாக சிந்திப்பது தான் கவலை. அங்கலாய்ப்பு, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஆங்ஸைட்டி என்று. அங்கலாய்ப்பும் கவலையும் கிட்டத்தட்ட சகோதரர்கள் அல்லது உறவினர்கள் என்று சொல்லலாம். உங்கள் சிந்தனை அலை மோதுகிறதா? தொடர்ந்து உங்களோட சிந்தனை அலைஞ்சு கொண்டிருக்குமா இருந்தால், ஒரு இடத்தில் நிலை பெறாமல் இருக்கும் என்றால் நீங்கள் அங்கலாய்ப்பு கூடாக பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உண்மையாக சொல்ல போனால் பயம் ஒரு வகையில் கவலையை கொண்டு வரும். பயம் விசுவாசத்தின் எதிரி. எதிர்காலத்தை குறித்த பயம், அங்கலாய்ப்பு எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து செயல்படும். தேவனுடைய பாதுகாப்பையும் அவருடைய ஈவுகளையும் நம்ப மறுக்கிறது தான் கவலை எனப்படும். கவலையின் காரணங்கள் என்ன என்று பார்ப்போம். நம்ப மறுப்பதினால், எதையும் குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருப்பதினால் அது கவலைக்குள்ளாக எங்களை கொண்டு போகும். உதாரணமாக சொல்ல போனால், சிறு குழந்தைகள் எதையும் குறித்து கவலைப்பட மாட்டார்கள். நீங்கள் தற்சமயம் அவர்களை தனியாக வீட்டில் விட்டுட்டு போனாலே ஒழிய அவர்கள் கவலைப்படுவது மிகவும் குறைவாக காணப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால், உறவுகளில் நம்பிக்கை இல்லாமல் போகும்போது, கணவரோ மனைவி இவர்களுக்கு இடையில நம்பிக்கை அற்று போகும்போது அது கவலையாக மாறுகிறது. அடுத்தது தேவனுக்கும் எமக்கும் இடையில இருக்கிற உறவில நம்பிக்கை இல்லாமல் போகும்போது நாங்கள் கவலைப்பட ஆரம்பிப்போம். ஒரு விசுவாசி தேவன் உன்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்ற நம்பிக்கையில் இருந்து எப்பொழுது அவன் விலகுகிறானோ அப்பொழுது அது அங்கலாய்ப்பாக மாறி அது கவலைக்குள் கொண்டு செல்லும். கவலை நம்பிக்கையற்ற நிலையினால் வருகிறது. இது ஒரு வகையான சாத்தானின் போராட்டம் என்றுதான் நான் சொல்லுவேன். நாங்கள் விரும்புகிற பிரகாரம் எங்களுடைய காரியங்கள் நடைபெறாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையில் அது கவலைக்குள்ளாக கொண்டு செல்கிறது. தேவனோடு உள்ள உறவை கவலை கெடுக்கிறது. கவலையானது எதிர்காலத்தை குறித்த அங்கலாய்ப்புக்குள் எங்களை கொண்டு செல்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கவலையிலிருந்து வெளிவருவது எப்படி என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். கவலையிலிருந்து எப்படி வெளிவருவது நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எங்களுடைய தேவன் எங்களுடைய தேவைகளை சந்திப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வர வேண்டும். அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக சொல்ல போனால், ஒரு ராக்கிங் சேர், அதாவது அந்த ஊஞ்சல் ஆடுற மாதிரி கதிரை இருக்குது, நீங்க பார்த்துருப்பீங்க, கீழ்ப்பக்கம் வளைவாக இருக்கும். அதுல இருந்து நீங்கள் ராக் பண்ணிக்கொண்டு, அதாவது நீங்கள் முன்னுக்கு பின்னுக்கு ஆடிக்கொண்டிருப்பீர்களா இருந்தால் அந்த ராக்கிங் சேர் எங்கேயும் போகாது. அது மாதிரி தான் கிட்டத்தட்ட கவலையும். நாங்கள் ஒரு இடத்துல இருந்து தேவையற்ற பிழையான காரியங்களை சிந்திப்பது தான் கவலை. அடுத்தது, உங்கள் தேவையை மறைக்காமல் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். முதலாவது, நீங்க உங்களோட தேவையை, உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறன்னு நீங்க ஒத்துக்கொள்ளணும். அடுத்ததாக, நீங்க தேவையை மறைக்காமல் நீங்க ஒப்புக்கொள்ள வேண்டும். அடுத்தது, நீங்க வாயினால் இனிமே நான் கவலைப்பட மாட்டேன் என்று நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். பிலிப்பியர் 4:6 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நாங்கள் செய்தால்தான் அடுத்ததாக ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஆங்கில வேதாத்தில் பார்ப்பீங்கன்னா முதல் ஜெபத்தை குறித்து சொல்லி போட்டு கவலையை பற்றி சொல்லி இருக்கு. நீங்கள் தமிழ் வேதாத்தில் வாசிக்கும் போது முதலாவது கவலைப்படாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபத்துக்கு போகும்போது கவலைப்பட்டு கொண்டு ஜெபிப்போம், எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டாது. அடுத்ததாக இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ட்ரெயினுக்கு நீங்க டிக்கெட் வாங்குறீங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. நீங்க ஒரு ட்ரெயினுக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கி, அந்த டிக்கெட்டை வாங்கிக்கும் போது நீங்கள் ஒரு பெரிய ஒரு சூட்கேஸோட ட்ரெயினுக்குள்ள ஏறி, அந்த ட்ரெயினுக்குள்ள ஏறி நீங்க உங்களோட சூட்கேஸை உங்களோட தலையில வச்சுக்கொண்டு நீங்கள் பிரயாணம் செய்வீர்களா இருந்தா அது அந்த டிக்கெட்டுக்கும் நீங்க எடுத்ததுக்கும் பிரயோசனம் இல்லை. அடுத்தது, ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் அல்லது ட்ரெயினை ஓட்டுறவருக்கும் அவர்கள் யாருமே உங்களை தலையில வச்சு கொண்டு இருக்க சொல்லல. ஆனால் நீங்க தலையில வச்சு கொண்டு டிராவல் பண்ணுவீர்கள் என்றால் அது உங்களோட பிரச்சனை. அதே மாதிரி தான் அந்த ஊழியக்காரன் சொன்னார், நீங்களும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் வந்து தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கர்த்தரால ஒன்றுமே செய்ய முடியாது. நாங்கள் எப்படி இந்த கவலையிலிருந்து வெளியால
நான் வந்தேன் என்று சொல்லி என்னோட வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களின் சாட்சியின், எனது வாழ்க்கையின் சாட்சியின் ஒரு பகுதியை தேவன் நாம மகிமைக்காக உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் ஒரு இந்து வைராக்கியமான குடும்பத்திலிருந்து வந்தேன். நான் இந்து ஆலயங்களுக்கெல்லாம் கடந்து சென்றேன். இந்தியாவிலே போய் எல்லாம் அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவளாக காணப்பட்டேன் சிறு வயதிலிருந்தே. ஆனால் என்னுடைய 30வது வயதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. என்னுடைய இளைய மகன் அவர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வயதாக இருக்கும்போது அவருக்கு டாக்டர் சொல்லிவிட்டார்கள், அவருடைய வாழ்க்கையில் எதிர்காலமே இல்லை அவருக்கு என்று சொல்லி. மூளை வளர்ச்சி மிகவும் குறைந்த நிலையில் அவர் காணப்பட்டதினால் அவர்கள் அப்படி சொன்னா போல எனக்கு வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. நான் என்னுடைய வேலையை குயிட் பண்ணிவிட்டு என்னுடைய கணவர் தன்னுடைய சகோதரங்களோடு சேர்ந்து வீட்டை வாங்கி அவர்கள் பாதி பேர் 2 வீடுகளில் இருந்தபடியால் ஒரு வீடு மிகவும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அந்த வீட்டை வாங்கினதால் ஒரு தரம் அந்த வீட்டை எடுக்காதபடியால் நாங்கள் அந்த வீட்டை எடுத்து நாங்கள் பேங்க்ரப்சி கிளைம் பண்ணாமல் அந்த வீட்டை நாங்கள் பாதுகாக்க நினைத்தோம். அந்த நேரம் நான் வேலையை விட்டு என்னுடைய மகனை கொண்டு குளோபல் மெயில் நியூஸ் பேப்பரை டெய்லி நியூஸ் பேப்பரை நான் ஒவ்வொரு நாளும் இரவு 2 மணிக்கு போய் டிப்போவில் எடுத்து 150 வீடுகளுக்கு ஃப்ரீசிங் ரெயின், மழை, கார் சறுக்கி கொண்டு போகும் பனியில் தாங்க முடியாத குளிராக இருக்கும் மகனையும் வைத்துக்கொண்டு நான் கடந்து சென்று பேப்பர் எடுத்து டெலிவர் பண்ணி எங்களோட மிகவும் ஒரு மன உளைச்சலும், நான் ஏன் இனி வாழ வேண்டும், வாழ்க்கையை முடித்து கொள்ளுவோம் என்ற ஒரு நிர்பந்தத்துக்குள் நான் கடந்து சென்று கொண்டிருந்த நேரம் என்னுடைய பேரண்ட்ஸையும் என்னுடைய இளைய சகோதரனையும் நான் இலங்கை தேசத்திலிருந்து ஸ்பான்சர் பண்ணி கனடாவுக்கு கூப்பிட்டிருந்தேன். அவர்களும் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய்விட்டார்கள். மிகவும் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும்போது என்னுடைய தாயார் ஒரு நோட்டீஸ் கிடைக்கப்பட்டு ஒரு ஆலயத்திலிருந்து வந்த ஒரு நோட்டீஸை வைத்து எனக்கு அழைத்து சொன்னால், அங்கே யாரோ ஜெபிக்கிறார்கள், உன் பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கிற படங்கள் எல்லாம் நான் பார்க்குறேன், நீயும் ஒரு விசை கடந்து சென்று சுகத்தை உன்னுடைய பிள்ளைக்கு பெற்றுக்கொள்ளு. ஆகவே இனி எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இங்கே நாளும் போய் ஒரு விதத்தில் உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு நான் அந்த என்னுடைய தாயார் கொடுத்த விலாசத்துக்கு கடந்து சென்றேன். கனடா தேசத்துக்கு நான் 1988ஆம் ஆண்டு வந்த நேரம் இங்கே இந்து மத குருமார்களிடம் வெட்டிங்கை நடத்துவதற்குரிய லைசன்ஸ் இருக்காதபடியால் கனடா சிட்டி ஹாலில் நாங்கள் பைபிளை தொட்டு திருமணத்தை செய்தோம். ஆனால் அந்த பைபிளுக்குள் என்ன இருக்கிறது, இந்த வார்த்தைகளை குறித்து ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் அதை நடத்தி இருந்தோம். ஆனால் நான் அங்கே கடந்து சென்ற நேரம் நான் ஒரு நாளும் சர்ச்சுக்கு போனதில்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த நிலையை கண்டேன். அப்பொழுது நான் இவர்கள் யார் எந்த விக்கிரகத்தை கும்பிடுகிறார்கள் என்று நான் எட்டி பார்த்தேன். அங்கே ஒன்றுமே இல்லை. ஒரு பாடசாலை மண்டபத்தில் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த இடத்தில் ஒரு ஊழியக்காரன் வந்தவர் பிரசங்கம் பண்ண தொடங்கினார். ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணினார். அதுக்கு மொழிபெயர்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த மொழிபெயர்ப்பை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். தேவன் யார், அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், மனு குலத்துக்காக அவர் இரத்தம் சிந்தினார், சிலுவையில் இரத்தம் சிந்தினார் என்று இந்த காரியங்களை அவர் சொல்லும் போது தேவன் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார். எனக்கு இருந்த அநேக கேள்விகளுக்கு அன்றைய நாளில் பதில் கிடைத்தது. இந்த பதிலோடு நான் கடைசியில் அவர் சொன்னார், நீங்கள் யாராவது இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நிச்சயத்துக்காக அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் முன்னுக்கு வாங்க என்று சொல்லும்போது நான் முன்பாக ஓடி போனேன். போய் அந்த சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை ஜெபித்து விட்டு நான் வீட்டுக்கு கடந்து வந்தேன். அது ஜெபித்து முடிந்த பிறகு என் மேல் இருந்த ஒரு பாரமான சுமை என்னை விட்டு நீங்கியதை நான் உணர்ந்து கொண்டேன். வீட்டுக்கு கடந்து வந்தேன். என்னுடைய கணவர் ஒரு நாஸ்திகனாக இருந்தபடியால் நான் இங்கே போனாலும் சரி அங்கே போனாலும் சரி என்று அவருக்கு எது விதமான எதிர்ப்பும் அந்த நேரத்தில் ஆரம்பத்தில் இருக்கவில்லை. தொடர்ந்து நான் செல்லும் போது நான் இதில் மிகவும் வைராக்கியமாக கடந்து செல்கிறேன் என்று அவர் அறிந்து கொண்டார். அப்படி இருக்கும்போது சில மாதங்கள் கடந்து சென்றது. ஒரு ஊழியக்காரன் வந்து ஒரு கூட்டத்தில் என்னை எழுப்பி, ஆண்டவர் உன்னை படிக்க அனுப்ப போகிறார், உனக்கு பாசியை தர போகிறார், நான் தான் மெய்யான தெய்வன் என்று எல்லாருக்கும் சொல்லும்படியாக உனக்கு பாசையை தருவார், உன்னை படிக்க போகும்போது உன்னுடைய
பண தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். இந்த பிள்ளைகளையும் தேவன் பாதுகாப்பார். அவரை பார்க்கறதுக்காக தேவை ஜனங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீ படிக்க போவா என்று. நான் இந்த விசுவாசத்தில் புதிதாக இருந்தபடியால் தீர்க்க தரிசனங்களை குறித்து போதிய அறிவில்லாததினால் நான் பெரிதாக அதை நம்பாமல் நான் வீடு கடந்து வந்தேன். தொடர்ந்து நாங்கள் இப்போது செய்கிற பிஸ்னஸ், பெரிய அளவில் செய்கிற பிஸ்னஸ், அந்த நாட்களில் வீட்டில் ஒரு சிறிய அளவில் தனிய இலங்கை தமிழர்களுக்கு மட்டும் செய்து கொண்டிருந்தோம். என்னிடம் கதிரை வாடகைக்கு எடுப்பதற்காக ஒரு சகோதரன் வந்திருந்தார். அவர் எந்த பேங்க்ல உங்களோட வீட்டு லோன் இருக்கிறது, மோர்கேஜ் இருக்கிறது என்று கேட்கும்போது நான் எங்களுடைய காரியங்களை சொன்னேன், அவரோடு பகிர்ந்து கொண்டேன். எங்களுக்கு நான் வேலை செய்கிற அந்த பேப்பர் ஜாப் பதிந்து செய்யாதபடியால் எங்களுக்கு இந்த பேங்க்கும் லோன் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. அது போதிய வருமானம் எங்களுக்கு போதாது என்று சொன்ன போது அவர் சொன்னார், இவ்வளவு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் இந்த வீட்டுக்கு மோர்கேஜ் பே பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், நான் ஒரு லோன் ஆஃபீஸர் என்று எங்களுடைய சாப்பாட்டு மேசையிலேயே ஃபோமை கொண்டு வந்து வீட்டை போய் எடுத்துக்கொண்டு வந்து எங்களுடைய மோர்கேஜை 2000 680 தேவன் மாற்றினார். அந்த மனிதனை கர்த்தர் பயன்படுத்தி எங்கள் தேவைகளை சந்தித்தார். அது மட்டுமல்ல, நான் தொடர்ந்து பேப்பர் டிப்போக்கு போய் இந்த பேப்பர் வேலையை நான் குயிட் பண்ணிவிட்டு வீடு கடந்து வந்தேன். வந்து நான் இருந்து தொடர்ந்து ஜெபிக்க தொடங்கினேன். தொடங்கும் போது ஒரு நாள் எனக்கு ஒரு மெயில், ஒரு தபால் வந்தது. அதில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 3 வருட ப்ரோக்ராம் படிக்க வரும்படியாக காலேஜிலிருந்து. நான் 30 வயசாக இருந்தேன். நான் அநேக நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நான் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தேன். இங்கே ஆங்கில பாஷையில் நான் படிக்க வேண்டி இருந்தது. ஆனாலும் தேவன் சொன்னபடியால் எல்லாவற்றையும் யோசித்து கொண்டிருக்கும் போது சின்ன மகனுக்கு அவரை பராமரிப்பதற்கு ஒரு டேக்கேர் பராமரிக்கிற இடம் அனுமதி பத்திரம் கொடுத்தது. அது எப்பயோ நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த பத்திரத்தோடு மூத்த மகன் நோமலான பிள்ளையாக இருந்தபடியால் அவரை குறித்து நான் கவலைப்படவில்லை. ஆனால் நாட்கள் கிட்ட நான் ஸ்கூலுக்கு போக வேண்டிய, காலேஜுக்கு போக வேண்டிய நாட்கள் வந்தபோது அவருக்கும் ஒரு தேவை இருக்கிறது என்பதை நான் யோசிக்க தொடங்கினேன். அப்பொழுது அந்த சப்சிடி, அதாவது இந்த டேக்கேருக்கு கொடுக்குற அந்த ஆர்கனைசேஷன் எனக்கு கால் பண்ணி சொன்னார்கள், உனக்கு இன்னொரு மகன் இருக்கிறார் அல்லவா, அவருக்கு உங்களுடைய வீட்டுக்கு எதிர்ப்புறமாக ரோட்டை கடந்து போனால் அது இன்னொரு சிட்டி, அந்த சிட்டியில் போய் ஒரு ஸ்கூல் இருக்கிறது, அதில் நீ அங்கே கேள் என்று. நான் போகும்போது அவர்கள் முடியாதென்று விட்டார்கள். நீ இன்னொரு சிட்டியில் இருக்கிறதால் உனக்கு தர முடியாதென்று. ஆனாலும் தேவன் மீண்டும் நான் வந்து சொன்ன அந்த நாட்களில் செல்போன் வசதிகள் இல்லாதபடியால் நான் வீட்டுக்கு வந்து திரும்பி அவர்களுக்கு தொலைபேசியில் அழைத்து சொன்னேன். அவள் சொன்னார்கள், நீ மீண்டுமாக போய் அங்கே நில், நாங்கள் சொல்லுகிறோம் என்று. தேவன் அனைத்தையும் அழகாக செஞ்சு என்னை ஸ்கூலுக்கு 30 வயதில் கொண்டு போனார். இதில் ஒன்றும் விளங்கவில்லை. ஆனால் நாட்கள் கடந்து செல்ல அடுத்த நாள் நான் அழுது ஜெபித்து விட்டு பள்ளிக்கூடம் கடந்து சென்றேன். அப்படி போகும்போது சின்ன மகன் அரை நேர பாடசாலைக்கு ஸ்கூலுக்கு போக தொடங்கினார். பஸ் போய் அவரை டேக்கேர்லேருந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடும், திரும்ப கொண்டு போய் டேக்கேரில் நான் போய் எடுக்கும் வரையும் வைத்திருக்கும். அந்த நாட்களில் ஒரு நாள் என்னுடைய இளைய மகன் பாடசாலையிலிருந்து வெளிக்கிட்டு அந்த வளாகத்தை விட்டு வெளியேறி பக்கத்தில் இருக்கிற வீடுகளோட பின்புறத்தில் இருக்கிற விளையாட்டு ஏரியாக்களில் போய் அவர் விளையாடி இருந்ததாக எனக்கு புகார் செய்தார்கள். எனக்கு மிகவும் வேதனையாய் போய்விட்டது. பிள்ளை எங்கேயாவது போய் தொலைந்து போவானே என்று சொல்லி அங்கலாய்த்து அழுது கொண்டு ஒரு வருடமும் நான் அதை குறித்து சொல்லாமல் என்னுடைய நேர அட்டவணையை பிள்ளையோட லஞ்ச் டைமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் காலேஜிலிருந்து பிள்ளையோட ஸ்கூலில் போய் பார்க்கிங்கிலிருந்து காருக்குள்ளிருந்து பிள்ளையை அவதானித்து நான் பாதுகாக்கலாம் என்று சொல்லி நான் யோசித்து அதனால் நிறைய நான் அங்கலாய்ப்புக்குள்ளும் கவலைக்குள்ளும் கடந்து சென்று கொண்டிருந்தேன். ஆனால் யாரிடமும் நான் அதை சொல்லவில்லை. இப்படியாக நான் கடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஒரு ஆங்கில ஆராதனைக்கு நான் இடக்கிட போவேன். அங்கே போய் அவர்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆங்கிலத்தில் ஆராதித்து வேத வசனங்களை கேட்பேன். அப்படி அந்த இடத்துக்கு நான் போன நேரம் நியூ ஓர்லின்ஸ் என்ற அமெரிக்காவில் உள்ள பகுதியிலிருந்து ஒரு ஊழியக்காரன் வந்திருந்தார். அவர் மோசேயுடைய தாய் எப்படியாக மோசே ஒரு பேழைக்குள் போட்டு தண்ணீருக்குள் விட்டு தண்ணீரை வைத்து விட்டு சென்றால் அந்த நேரம் அந்த பேழை கடந்து சென்று அந்த பிள்ளை பாதுகாக்கப்பட்டு அந்த பிள்ளை வளர்க்கப்பட்டு பெரியவனாகி தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறின காரியத்தை குறித்து பிரசங்கித்தார். நான் நல்ல மெசேஜ் என்று கேட்டுவிட்டு கடந்து வந்தேன். இது சனிக்கிழமை நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை நான் வளமையாக போகிற சபைக்கு கடந்து சென்ற போது அங்கே இலங்கை தேசத்திலிருந்து ஒரு விசிட்டிங் பாஸ்டர் வந்திருந்தார். அவர்
அதே மெசேஜை மீண்டுமாக பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் தானே அங்கேயும் இருந்து இந்த மெசேஜை கேட்டேன், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்றதை உணர்ந்தேன். எல்லாரும் ப்ரே பண்ணி முடிய நானும் முன்பாக கடந்து சென்றேன். அவர் சொன்னார், சிஸ்டர், நான் அந்த பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கும் போது நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். இந்த தரிசனத்தில் நீங்கள் ஒரு காரில் உட்கார்ந்துருந்து உங்களோட பிள்ளையை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஏன் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இந்த பிள்ளையை என்னிடம் ஒப்பு கொடுக்கும் போது நான் இந்த பிள்ளையை பாதுகாக்க என்னால் முடியும். நீங்கள் எல்லா உங்களுடைய கவலைகளையும் அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்க என்று நான் உடனடியாக ஆண்டவரோட மன்னிப்பு கேட்டு அந்த நாளிலிருந்து இப்பொழுது என்னுடைய மகனுக்கு 24 வயசு. இந்த நாள் வரை அந்த மகனை குறித்து கவலைப்படாமல் தேவன் அந்த நாளில் எனக்கு விடுதலையை கொடுத்தார். அந்த விடுதலை எத்தனையோ தரம் மகனுக்கு அநேக ஆபத்துக்கள் வந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அந்த பிள்ளைய எந்த தாக்கமும் இல்லாம பாதுகாத்து இதுவரை காத்து நானும் சரியான மைண்டில் வாழத்தக்கதாக, எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமா இருக்கத்தக்கதாக, எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை சோத்தரிக்கத்தக்கதாக, எல்லா சூழ்நிலையிலும் அவர்தான் தெய்வம் என்று சொல்லத்தக்கதாக தேவன் எனக்கு சமாதானத்தை கொடுத்தார். இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்னை போல அந்த கவலை உங்களுக்கு டிப்ரெஷன், அதாவது மன உளைச்சலுக்குள் கொண்டு செல்லாதபடி, அங்கலாய்ப்பு, ஆங்ஸைட்டி உங்களை கவலைக்குள் கொண்டு சென்று, கவலை என்றால் worry என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அந்த worry உங்களை டிப்ரெஷன், அதாவது மன உளைச்சலுக்குள் கொண்டு போகாதபடி இந்த நாளில் இந்த மெசேஜை கேட்டு நீங்கள் இந்த சொன்ன வார்த்தைகளை நீங்கள் பிரயோகித்து ஒவ்வொரு எபிசோடாக பார்த்து நீங்கள் எப்படியாக உங்களுடைய ஆவி ஆத்துமா சர்ரத்தை நீங்கள் காத்து கொள்ள முடியும், எப்படியாக உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் பாதுகாக்க முடியும் என்று கண்டு ஒவ்வொரு மெசேஜாக கேட்டு நீங்கள் வெளிவாங்க. நான் போன பாதையில் தேவன் எனக்கு கற்பித்த காரியங்களைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாளில் நாங்கள் ஒரு விசை ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே, கவலை கூடாக அங்கலாய்ப்பு கூடாக செல்வார்களா இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் அதிஉன்னத அதிகாரமுள்ள நாமத்தினால் இந்த கவலை அங்கலாய்ப்புகளை இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆவிகளை கட்டி அப்புறப்படுத்துகிறேன். தேவ ஆவியானவர் விடுதலையின் ஆவியானவர், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் கூடும் என்று சொன்ன நீங்க ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களோட பிள்ளைகளை நீங்கள் விடுவித்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்தும் அவர்களுக்குள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஆண்டவரே உங்களுக்குள் வளர்வார்களாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. கழுகுகளே எழும்புங்கள், நீங்கள் எழும்ப வேண்டிய வேளை வந்துவிட்டது. ஆமென்.